ஜெப்ரானிக்ஸ்லேருந்து இப்போ வந்திருக்கிற இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு பொருள் வந்து ஜெப்ரானிக்ஸ் டியூக்ஸ் 2. இது வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்ப்போம். சப்போர்ட்ஸ் வாய்ஸ் அசிஸ்டண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது வாய்ஸ் அசிஸ்டண்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் இருந்த ஹை சிரி அண்ட் கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து இதிலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வழியாக கனெக்ட் பண்ணி த்ரூ டிவி ஆர் டிவைசஸ்க்கு வந்து நம்ம வந்து வாய்ஸ் கமாண்டிங்கை கொடுக்க முடியும். டியூல் பேரிங்னு சொல்லியிருக்காங்க. இது கேமிங் மோட், லோ லேட்டன்சி. அதாவது கேமிங்கை ப்ளே பண்ணும்போது வந்து முதல்ல வாய்ஸ் டிலே ஆகும், அதுக்கப்புறம் வந்து வீடியோ ப்ளே ஆகும். அந்த எரரை கிளியர் பண்ண லோ லேட்டன்சின்ற ஃபீச்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாக்டாக வீடியோட மூமெண்ட்லேயே நம்ம வாய்ஸ் எங்கே வரணும், நம்ம கொடுக்குற வாய்ஸ் டிலே இல்லாமல் எக்ஸாக்டாக வந்து சேர்க்கக்கூடியது. ஆக்ஸ் கேபிள் ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிள் ஃபீச்சர்னா 3.5mm ஜாக் தான். அந்த பின்னை வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். கால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இதில் மொபைலில் கனெக்ட் பண்ணலாம், இல்லை எனி கம்யூனிகேஷன் டிவைசஸ் கம்யூனிகேட் பண்ணி த்ரூ மைக் நம்ம பேச முடியும். அவங்களுடைய வாய்ஸஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் வழியாக நம்மளுக்கு கேட்கும். 40mm டிரைவர்ஸ்னு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் ஹியர் குஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதனுடைய சைடில் காதில் யூஸ் பண்ணக்கூடிய குஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையும் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது தான். டீப் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பட்ஜெட் ஹெட்ஃபோனுக்குள்ளே என்ன பேஸ் கொடுக்க முடியுமோ அந்த பேஸ் டெஃபினட்டாக கொடுக்கும். டீப் பேஸ்னால் ஹை எஃபிஷியன்சி வந்து அது காஸ்ட்டை பொறுத்து ப்ராடக்ட்டை பொறுத்து மாறும். இதில் அந்தளவுக்கு எஃபெக்டிவான டீப் பேஸ் கிடையாது, பட் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. டைப் சி சார்ஜிங் போட்டு நம்ம மொபைல் சார்ஜிங் பின் போட்டு யூஸ் பண்ணி இதை சார்ஜிங் பண்ணிக்க முடியும். இப்போ ஓப்பன் பண்ணி இதனோட ப்ராடக்ட் உள்ள பார்க்கலாம். நல்ல சாலிடான பீஸாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. 3.5mm ஜாக் இதுதான். இதுலேருந்து டைரெக்டாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். வயர்லெஸ் ப்ளூடூத் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே த்ரூ வயர்டு கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டைப் சி கேபிள். இது த்ரூ யூஎஸ்பி சார்ஜருக்கு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த ஜெப்ரானிக் ப்ராடக்ட்டை பற்றின யூஸ்வல் மேனுஸ் அண்ட் அதர் டிவைசஸ் டீட்டெயில்ஸுங்க எல்லாமே வந்து த்ரூ QR கோடு கனெக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கனெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸுங்க வந்து வந்துடும். பேப்பர்லெஸ்க்காக இந்த ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராடக்ட்டை பார்ப்போம். நான் வந்து பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் 3 பட்டன்ஸ் வந்து இருக்குது. ரைட் சைடு இந்த பட்டன்ஸுங்க கொடுக்குது. அதாவது நம்ம காதுக்கு பின்னாடி பக்கம் வர்ற மாதிரி இதுங்க இருக்குது. இது வந்து பவர் பட்டன். இதில் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பவர் ஆன் ஆகுது. அப்புறம் இதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீசஸ் இதில் இருக்குது. இதுலேயே வந்து 3.5mm ஜாக்குடைய பின் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். டைப் சி கேபிள் கனெக்டரும் இந்த இடத்துல இருக்குது. இது வழியாக கனெக்ட் ஆகும். இது வந்து மைக்குக்குரிய ஹோல். 800-900 ருபீஸில் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக சாலிடாக இருக்குது.